الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. صدق الله العليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நாடியதை அவன் நாடிய போல் இயக்கக்கூடியவன், அவன் கருணையுள்ளவன், மன்னிக்கக்கூடியவன். நம் அனைவருடைய எல்லா விவகாரங்களும் இறுதியில் அவனின் பக்கமே மீளக்கூடியதாக. சலாத்தும் சலாமும் மனித இனத்துக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் முழு படைப்பினங்களுக்கும் அருளாக அல்லாஹினால் தெரிவு செய்யப்பட்ட இறுதி நபி சையது வலதி ஆதம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இந்த புனிதமான தீனை சுமந்து எல்லா காலங்களிலும் தீனுக்காக வேண்டியும் நேர்மைக்காக வேண்டியும் மனித இனத்துக்காக வேண்டி பாடுபட்ட அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், எங்களுடைய மூதாதைகள், பெற்றார்கள், நமக்கு இந்த தீனுடைய அமானிதத்தை எத்தி வைத்த அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த இறை உணர்வை, தக்வாவை, இறை அச்சத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அந்த தக்வாவை நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் எடுத்து அவனுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் அனைத்து விவகாரங்களை செய்யக்கூடிய இஹ்லாஸை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து முழு உலகத்திலேயும் அந்த ஷிஆர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்வும் செலிப்ரேட் பண்ணப்படக்கூடிய, அதனுடைய அடையாளங்களை காணக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அழகான பரிபூர்ணமான தீன்ல அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளாந்தம் புகழப்படணும், நாளாந்தம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்பட வேண்டும், வாராந்தம் யௌமுல் ஜும்ஆ அவர்களை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள், அவர்களுக்கு ஸலவாத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் எல்லா நிகழ்வுடனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாகணும். அப்படியான ஒரு தீனை தான், மார்க்கத்தை தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 6 அதான்கள் அல்லது 5 அதான்கள், தஹஜ்ஜத்துடைய அதானை சேர்த்தால் 6 அதான்கள். அந்த 5 அதான்லையும் அதான் முடிந்ததுடன் நாம் யாரை ஞாபகப்படுத்துறா? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சில ரிவாயத்துல பதிவாக இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னால மதீனால அதான் சொல்லப்படுற நேரத்துல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்
என்ற இந்த முழக்கம், இந்த சத்தம் வெளியாகணும். மதீனா எல்லாமே ஒரு மையத்து வீட்டை போல எல்லாருக்கும் ஞாபகம் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை விட்டு பிரிந்து மிகவும் நெருக்கமான ஒரு காலம். அந்த ஞாபகம் அவங்களால தாங்க முடியல. ஒரு முஃமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கையில 1500 வருடத்தையும் கடந்ததுக்கு பின்னால நாம் என்றுமே எங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும், அந்த ஞாபகம் இருக்கணும். இன்றையுடைய இந்த குத்துபால முதல் அம்சமாக இந்த விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டத்திலையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தி அவங்களோட வாழ்வை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அதனுடைய சீராக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்றது, அந்த சீராவை புள்ளலுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில வீட்டுல எந்த நிலைமை வந்தாலும் அந்த டின்னர் டேபிள்ல உங்களோட டிஸ்கஷனாக இருக்கணும். சாப்பிடுற நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஞாபகப்படுத்துங்க. பசியுடைய நேரத்திலையும் ஞாபகப்படுத்துங்க. விருந்தாளி வந்த நேரத்துல ஞாபகப்படுத்துங்க. அண்டை வீட்டாருடன் உறவு வைக்கும் போது அல்லாஹுடைய ரசூலை ஞாபகப்படுத்துங்க. ஒரு முஸ்லிம் எப்பயும் தன்னுடைய வாழ்வில யாருடன் உறவு வைத்தாலும் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை சார்ந்தவன், நான் ஒரு முஹம்மதியன், நான் கெட்ட முறையில நான் மோசமாக நடந்தால் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதனால் ஒரு பெருமை வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை நான் நாளை கியாமத் நாள்ல கண்டு பெருமைப்படணும். திருமணம் முடிக்கிறீங்க, கல்யாணம் முடிக்கிறீங்க, எங்களோட ஒரு தேவை, மனித வாழ்வோட சம்பந்தப்பட்ட ஒரு தேவை. ஆனா அந்த நேரத்திலையும் அல்லாஹுடைய ரசூலை மறந்துடாதீங்க. திருமணம் முடிக்கிற நேரத்துல நீங்க நியத்து வைங்க, நான் இந்த திருமணத்தை கொண்டு அல்லாஹுடைய ரசூல் என்ன பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, என் சந்ததியை பார்த்து நல்ல கியாமத் நாள்ல பெருமை அடையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, திருமணம் முடிங்க, நல்ல பிள்ளைகளை பெத்தெடுங்க. இன்னி உபாஹி பிகுமுல் உம்மம யௌமல் கியாமா, இன்னி முகாசிரும் பிகுமுல் உம்மம யௌமல் கியாமா. என்னுடைய உம்மத்துடைய எண்ணிக்கையை நாளை கியாமத்து நாள்ல பார்த்து நான் சந்தோஷம் அடையணும். அது பிக் இன் நம்பராக இருக்கணும், லார்ஜ் இன் நம்பராக இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய வாழ்வுல எல்லா கட்டத்திலையும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாகணும். அதனூடாகத்தான் அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய ஞாபகம் அல்லாஹுடைய ரசூலுடைய ஞாபகத்தோட தான் சம்பந்தமாக இருக்குது. அல்லாஹுடைய திக்ரும் அல்லாஹுடைய ரசூலுடைய இதாஅத்தும் அந்த நேசமும் பிரிக்க முடியாத ஒரு விடயம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை நசீபாக்க வேண்டும். இன்றைய ஜும்ஆல ரபியுல் அவ்வல் மாதத்துடைய கடைசி ஜும்ஆ, இதை நான் ஞாபகப்படுத்தி இன்றைய ஜும்ஆவுடைய இன்னொரு மிக முக்கியமான ஒரு டாபிக்கு போகிறேன். இது முதலாவது விடயம், மறந்துடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே சூறால எத்தனையோ டாபிக்காக தலைப்பாக சொல்லி டிரெக்ஷனா போயிட்டு கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிப்பார். இதுல முதல் டாபிக் இந்த மெசேஜ் எடுத்துருக்கோங்க இன்றைய ஜும்ஆல, அதுதான் முதல் டாபிக். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆன்ல ஒரு அழகான ஒரு சூறாவை தந்திருக்கிறான். அந்த சூறா நம்முடைய வாழ்க்கையில நாம் முகம் கொடுக்கக்கூடிய எல்லா சவால்கள், ஃபித்னாக்களுக்கும் அல்லாஹ் அதை கொண்டு ஒரு தீர்வு வழங்கியிருக்கிறான். அதுல எக்ஸாம்பிள் இருக்குது, படிப்பன் இருக்குது. அதான் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃப் 110 ஆயத்தை கொண்டு சூறா. இந்த 110 ஆயத்தை கொண்ட சூறா முதலாவது அல்லாஹுடைய புகழோட அல்லாஹுடைய குர்ஆன் கலாம பத்தி அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜ்அல் லஹு இவஜா என்ற ஆரம்பமாகுது. 110 ஆயத்துல முதலாவது அல்லாஹ்வை புகழ்றது, அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய கிதாபை பத்தி சொல்லிட்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக இந்த சூரா எப்படி முடியுதுன்னா, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைஹி. அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்க சொல்லுங்க நானும் உங்களை போல ஒரு சாதாரண மனிதன் தான் என்று அல்லாஹ் சொல்றான். எதெண்டா பொதுவான விடயத்துல உங்களை போல மனிதன் தான் அப்படின்டா. ஆனா அல்லாஹுடைய ரசூல் எங்களோட சமமானவர் அல்ல, நல்ல நினைச்சுக்கோங்க. அவங்க தன்னை உங்களோட போல பொதுவான விடயத்துல உங்களை போல ஒரு மனிதன். அதுக்கு பின்னால யூஹா இலைஹி, எனக்கு வஹி வருது. அதோட அன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ் காட்டப்படுது. உங்களுக்கு வஹி வரல, உங்களை போல ஒரு மனிதன், உங்களை போல எல்லா உணர்வுகள் எனக்கு இருக்குது, ஆனா அதுக்கு அப்பால் எனக்கு வஹி இறக்கப்படுது என்று சொல்லிட்டு கடைசி அந்த ஆயத் முடியுது என்னண்டா, மன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. இது மிக முக்கியமான ஒரு விடயம். எங்கட வாழ்க்கையில
இன்னொரு நேரத்தை இன்னொரு பிரச்சனையை நான் முகம் கொடுத்தாலும் இதை மறந்துடாதீங்க, அல்லாஹ்வை நான் ஒரு நாள் சந்திக்க போக இருக்கிறேன். இந்த விவகாரத்தை நான் ஹேண்டில் பண்ணும் போது இந்த ஒரு சிச்சுவேஷன், இது அல்லாஹ்வுக்கு மறைச்சு எனக்கு எதையும் செய்ய முடியாது, இந்த விவகாரத்தை நான் சமாளிக்கிறேன், செய்கிறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன். லிகா ரப்பி ஃபமன் யர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா. அவங்க நல்ல அமல் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய லிகாவை நாங்க நாடி அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் வாழ வேண்டும் என்றுதான் அந்த 110வது ஆயத் முடியுது. அதுக்கு இடைப்பட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மிக முக்கியமான வாழ்க்கையோட எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவால், 4 ஃபித்னாக்களை, 4 சோதனைகள் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அந்த 4க்கும் 4 கதைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால காலத்துல வாழ்ந்தவங்களுடைய சரித்திர வாழ்க்கை சரித்திரத்தை சொல்றாங்க. அதுல முதலாவது தான் அஸ்ஹாபுல் கஹஃப். ஒவ்வொரு வாலிபரும் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒரு பேட்டில் ஒன்று இருக்குது. ஒன்று நீதம், நேர்மை, உண்மை, மனசாட்சி. இந்த நேரத்துல பலம், சக்தி, அரசியல் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா உண்மை, நேர்மை, நியாயம், சரியானது இன்னொரு பக்கம் இருக்குது. இந்த நேரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தரமாற்றம். நாளை கியாமத்து நாள்ல எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய 4 கேள்வி, அந்த 4 கேள்விக்குரிய பதிலும் இந்த சூறால இருக்குது. எங்களோட வாலிபத்தை பத்தி, வாழ்க்கைய பத்தி, எப்படி சம்பாதிச்சீங்க, எப்படி செலவழிச்சீங்க, அதே நேரத்துல அறிவை, கற்ற அறிவை கொண்டு எப்படி அந்த இல்ம நீங்க பயன்படுத்தினீங்க, உங்களோட சொத்து பத்த இல்ல அதிகாரத்தை பத்தி கேட்கப்படும். எங்களோட வாழ்க்கையில இது எல்லாத்த பத்தியும் கேட்கப்படும். இத கேட்காம என்னை ஒரு அடியானுடைய கால் அவருக்கு அகற்ற முடியாது. அல்லாஹ் நம் அனைவரையும் கியாமத்துடைய நாள்ல அந்த நிலைமையில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை நசீபாக்க வேண்டும். இது ஒவ்வொரு பற்றியும் கேட்கப்படும். அந்த நேரத்துல ஒரு அரசன் இருக்கிறான், அநியாயக்காரனா இருக்கிறான், வாலிபர்கள் சின்ன எண்ணிக்கை, அவங்க நேர்மையோட நின்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பாதுகாத்து, அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய விடயத்துல யூதர்களுக்கு மத்தியில பெரிய எண்ணிக்கை இருந்துச்சு. இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கிற விஷயம். எசன்ஸ், இந்த மெசேஜுடைய எசன்ஸ் என்னண்டா, நீதி, நேர்மை, ஹக்கு, அங்கனைக்கு நாங்க நிக்கணும். எவ்வளவு பெரிய சக்திக்கு எதிராக இருந்தாலும் நாம் மனசாட்சிக்கும் நீதி, நேர்மை அங்க இருக்கணும். அத மறந்துட்டு யூதர்கள் என்ன தெரியுமா வாதிட்டாங்க. அதனாலதான் அதுல பதில் இருக்குது. அவங்க எத்தனை பேர், எத்தனை நாள் குகையில் இருந்தாங்க, அவங்களோட நாயும் இருந்துச்சா, அவங்க எவ்வளவு நாள் நின்றாங்க என்ற அந்த கதையில இருக்கக்கூடிய நிட்டிகிட்டியில வாதிட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த சம்பவத்தினால நாம் படிக்க வேண்டிய பாடம் என்னண்டா, அந்த எத்தனை பேர் என்ற விளங்குறதுல ஒன்றுமே நம்ம போறல்ல, அது நாயும் இருந்தா இல்லையா அதனால ஒரு பலனும் வர போறல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால தான் அந்த விடயங்களுக்கும் சில பதில்களை சொல்லி அதையும் எம்புகிட்டியே தான் வச்சிருக்கிறான். தெளிவாக இத்தனை பேர் தான் என்றும் அல்லாஹ் சொல்லல. ஏனென்றா அது இட் டசன்ட் மேட்டர், அதல்ல என்ன முக்கியம். இன்னைக்கு அவங்க எதுக்காக வேண்டி நின்றாங்க, அந்த வாலிபர்கள் எதுக்காக வேண்டி நின்றாங்க? நீதி, நேர்மை, நியாயத்துக்காக வேண்டியிருந்தார்கள், உண்மைக்காக வேண்டியிருந்தார்கள், ஹக்குக்காக வேண்டியிருந்தார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியான ஒரு தைரியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும், அப்படியான உறுதி அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, நீதி நேர்மைக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்களாக, ஹக்குக்காக வேண்டி அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்கணும். 2வது சம்பவம் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த செல்வம் என்றது எங்கட ஆற்றல் திறமை அல்ல. நல்ல நினைவு வச்சுக்கோங்க, இது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு நிஅமத், அல்லாஹ் நமக்கு தந்த நிஅமத். அந்த தோட்டத்தை வழங்கினவனை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கனைக்கு ஞாபகப்படுத்துறான். செல்வம் என்றது அல்லாஹ் இன்றைக்கு எனக்கு தருவான், நாளைக்கு இன்னொருத்தர கொடுப்பான். அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க அல்லாஹ்வை புகழுங்க. இது அல்லாஹ் ரப்பி, இது அல்லாஹிடத்திலிருந்து வந்தது, இது அல்லாஹ் எனக்கு தந்தது, எனக்கு அது சிந்திக்கிறதுக்கு அந்த ஆற்றலை தந்தது அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம என் டேலண்ட் நதிங். எங்க உஸ்தாத் ரஹிமுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, எங்கட முயற்சிகள் எப்படி, எங்கட முயற்சிகள் எல்லாம் எப்படி என்றா அந்த இலக்கத்துக்கு பின்னால போடக்கூடிய பூஜ்யங்களை போல. நாங்க முயற்சி செய்யதான் ஒண்ணும், முச்ச முயற்சி செய்யக்கோல ஒரு 0 2 பூஜ்ஜியமா மாறும், இன்னும் முயற்சி செய்யக்கூடிய 2வது 0 3 பூஜ்ஜியமா மாறும், அப்புறம் 4வது மாறும், 5ஆ மாறும்.
அந்த ஒவ்வொரு ஜீரோவுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் வேல்யூ இருக்குது. அது முயற்சி செய்யதான் ஓணும். எப்பண்டா அதுக்கு முன்னால ஒரு இலக்கம் வந்தா, அதுக்கு முன்னால வார இலக்கம் 1 2 3 4 என்றது அல்லாஹ்ட கையில் இருக்குது, அல்லாஹ்ட கையில் இருக்குது. ஆனா நாங்க அந்த பூஜ்ஜியத்துக்கு முயற்சி செய்யணும். ஆனா கடைசியாக நாங்க பெருமை அடிக்க கூடாது. நாங்க சொல்லணும் பெருமை இல்லாம அல்லாஹ் நமக்கு செல்வத்துடைய அந்த ஃபித்னா சோதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாம் முயற்சி செய்யணும், செல்வத்தோடு இருக்கணும். செல்வத்தை சம்பாதிக்கிறது பாவம் அல்ல, துனியா அல்ல. நல்ல நினைவு வச்சுக்கோங்க. எங்கட தீன் துறவரத்தை நீங்க மிச்சம் துனியாவை இல்ல, உங்களோட நீயத்தை அடிப்படையாக வைத்து அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்னு அடிப்படையாக வைத்து அதுக்கு பின்னால அதை வச்சு மக்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க. செல்வம் இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து நீங்க தாழ்வா என்றீங்கண்டா அந்த செல்வத்துல ப்ராப்ளம். நீங்க சொல்லணும் எனக்கும் அவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல, அவரும் என்னைய போல ஒரு மனிதன் தான். அல்லாஹுடைய பார்வையில அவர் என்னை விட சிறந்தவராக ஆகலாம். என வாகனத்தை வச்சோ, என வீட்டை வச்சோ, அல்லது எனக்கு இருக்கிற செல்வத்தை வச்சோ, என் கண்டாக்ட்ஸை வச்சோ நான் சிறந்தவன் அல்ல. இது அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிறான், நாளைக்கு இன்னொரு யாருக்கு சரி கொடுப்பான். இந்த மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது படிப்பின இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுடைய இல்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம், கதிர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேருடைய அந்த உறவுல நாலேஜ் என்பது இதனுடைய நாங்க நினைக்க கூடாது எனக்கு எல்லாமே தெரியும். எங்களை யாருக்குமே 360 டிகிரி வியூ இல்ல. எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஒரு விஷயத்துல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் தெரியும். அந்த எங்கட அறிவுக்குட்பட்ட கருத்து சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச வகையில இப்படிதான். நாம் யாரும் அறிவு அடிப்படையாக வைத்து நாம் யாருமே அறிவு அடிப்படையாக வைத்து பெருமை அடிக்க கூடாது. ஷைத்தானுக்கு நடந்ததான். ஷைத்தான் என்ன செஞ்சான்டா, எனக்கு நாலேஜ் இருக்குது என்று சொல்லி அல்லாஹோட கூட வாதிட பார்த்தான், அல்லாஹோட லாஜிக்கல வாதிட பார்த்தான். எனக்கு நெருப்பு அல்ல, நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிறாய், அதனால நான் சிறந்தவன் அல்லையா என்று சொல்லி அல்லாஹோட வாதிட பார்த்தான். நாலேஜ் என்பது அல்லாஹ்விலிருந்து வரக்கூடியது, இல்ம் என்பது அல்லாஹ்விலிருந்து வரக்கூடியது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இல்ம படிக்க வேண்டும். பெருமை வரும் அதனால படிக்காம இல்ல. குர்ஆன் அல்லாஹ் அதிகமாக உண்ட கேட்க சொல்லி சொல்றா இது ஒன்றுதான். என்ன? ரப்பி ஜித்னி இல்மா. அறிவு அதிகமாக அல்லாஹ்ட்ட கேட்கணும். செல்வத்தை எங்களுக்கு அல்லாஹ் இடத்துல கேட்கலாம், அறிவை கேட்கலாம். அந்த அறிவோட நாங்க அந்த இல்ம் உள்ளவர்கள், அலியுள்ளவர்கள் எந்த பண்பாடு எந்த ஒழுக்கத்தோட நடக்கணுமோ அப்படி நாங்க நடந்து கொள்ளக்கூடிய பண்பாட்டை மனப்பக்குவத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அந்த இல்ம அல்லாஹ்விடத்திலிருந்து ரூஹானியத்தான ஒரு மலக்கானியத்தான ஒரு இல்மாக மாற வேண்டும். ஷைத்தானியத்துடைய ஒரு நாலேஜாக அது மாறக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எப்பயும் சொல்லணும், எனக்கு தெரியாதது கூட நான் தெரிஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் தான். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தது என்னண்டா, வெளிரங்கமா பார்க்கும் போது ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச எல்லாமே தவறுதான். அந்த கப்பலுக்கு டேமேஜ் உண்டாக்குறதும், அந்த வாலிபனை கொல்றதும், செவத்தை கட்டுறதும் எல்லாமே லாஜிக்கலி அது சரி வரல. ஆனா உண்மை என்னண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாத நாலேஜ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்லாத அறிவை அல்லாஹ் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கியிருந்தான். அதனாலதான் நாங்க பொறுமையோட இருக்கணும், இல்ம படிச்சு கொண்டே இருக்கணும், அறிவை படிச்சு கொண்டே இருக்கணும், இல்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும். நாம் பெருமை அடிக்க கூடாது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படியான நாலேஜ அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். எப்பயும் நாம் மாணவர்களாக இருக்கணும். நாலேஜ் என்றது ஒரு ப்ரொஃபஷனோட சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு பட்டத்தோட சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு டிகிரியோட சம்பந்தப்பட்டதல்ல. இன்றைக்கு சரியான கவலை, நாலேஜ் என்றத அது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டு ஒரு டிகிரியோட மட்டிடப்பட்டிருக்குது, ஒரு பட்டத்தோட மட்டிடப்பட்டிருக்குது. இல்ல, எப்பயும் நாம் மாணவராக இருக்கணும். மஸ்ஜிதுல எப்பயும் நாம் தஃப்சீரை படிச்சு கொண்டே இருக்கணும், சீராவை படிச்சு கொண்டே இருக்கணும், குர்ஆனை படிச்சு கொண்டே இருக்கணும். வேரிய பெனிஃபிஷியலான நாலேஜ், பிரயோஜனமான அறிவை படிச்சு கொண்டே இருக்கணும். நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில படிச்சு கொண்டே இருங்க, பிரயோஜனமான அறிவை. ஏன்? அதனால உங்களுக்கும் பிரயோஜனம், உங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பிரயோஜனம். அதுக்கு பின்னால நீங்க விட்டு செல்லக்கூடிய சதகத்துல் ஜாரியா 3 விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்க விட்டு செல்றீங்க. ஒன்று சதகத்துல் ஜாரியா, சாலிஹான பிள்ளைகள், பிரயோஜனமான அறிவை விட்டு செல்றீங்க. இது 3வது விடய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது விடயம் தான்
துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அதான் அவருடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் அவருக்கு அத்தாரிட்டியை வழங்கியிருந்தான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அத்தாரிட்டி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை போல மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி. அதுக்கு பிறகு பிரமாணம் சிலவங்க சொல்றாங்க சிக்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி பல விடயங்கள் அவ்வளவு ஆழமாக குறிப்பிடப்படாட்டிலும் அல்லாஹ் அவங்களுக்கு அறிவையும் கொடுத்திருந்தான், அத்தாரிட்டியையும் கொடுத்திருந்தான். எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா அஸ்பாபுகளும் இந்த உலகத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பயன்படுத்தினாங்க, நாலேஜ பயன்படுத்தினாங்க. அது மக்களுக்கு பிரோஷனமான முறையில் ஆக்கி கொண்டாங்க. அதிகாரத்தை கேட்கிறதும் தவறல்ல, ஆனா அதிகாரத்தை விரும்புறது தவறு. அதிகாரத்தை விரும்புறது தவறு, அதிகாரத்தை கேட்கறது தவறு இல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டெடுத்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஜஅல்னி ஹதாஇனல் அர்த். எப்ப நீங்க கேட்கணும்டா உங்களுக்கு தெரியும், இதனால என்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ் எனக்கு நாலேஜ தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஆற்றலை தந்திருக்கிறான். நான் இல்லாம இன்னொரு ஆள் வரும் போது இங்கனைக்கு மக்களுக்கு அநியாயம் நடக்கும், இங்கனைக்கு இந்த ரிசோர்ஸ்கள் சரியா பயன்படுத்தப்படாது, துஷ்பிரயோகம் நடக்கும். நான் டிரான்ஸ்பரண்டாக நடந்து கொள்வேன், மக்களுக்கு நீதமாக நேர்மையாக நடந்து கொள்வேன் என்று தெரியும் என்று பொழுது நீங்க அந்த அதிகாரத்தை கேட்டெடுப்பீங்க. ஆனா எடுத்து நீதத்தோட நேர்மையாக நடந்து கொள்வீங்க. மக்கள் அதிகமானவங்க உங்களோட தலைமத்துவத்தை விரும்பலண்டா நீங்க அதை கொண்டு உதூரமாகணும். அதிகமானவங்க விரும்பலண்டா ஒரு ஆள் இமாமத் செய்கிறாரு, ஆனா அவருடைய இமாமத்துக்கு பின்னால மக்கள் தொலை விரும்பாட்டி அவர் செய்யக்கூடாது. ஏனண்டா இது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, அதிகமான மக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் நல்லவர்களை பத்தி நல்ல எண்ணத்தை உண்டாக்குவான். இந்த அதிகாரம் என்பது திரும்பவும் இதுவும் ஒரு சோதனை. இது ஒரு சோதனை. இது சில நேரத்துக்கு எல்லாருமே நல்ல இன்டென்ஷனோட தான் அதிகாரத்துக்கு வாரது. அது எடுத்ததோட அவங்களுக்கு ஷைத்தானியத் வந்துடும், அதிகாரம் தலைக்கு அடிச்சிடும். எல்லாரும் ஒரு பக்கம் இருக்க பேசுவாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க பார்ப்போம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாரத்தோட இருக்கிறாங்க, மெம்பர்ல இருக்கிறாங்க. ஆனா எப்படியான ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்கண்டா அங்க இருக்கிற மக்கள் யாருமே பயப்படல, கருத்தை சுதந்திரமா சொல்றதுக்கு கருத்தை சொன்னாங்க. ஒரு மூத்த ஒரு தாய் எழும்பி அவ கூட பயமில்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி கேட்டாங்க, பெண்கள் கேள்வி கேட்டாங்க. அப்படியான ஒரு நிலைமை, ஒரு டிரான்ஸ்பரண்ட், எங்களுக்கு பர்சனல் எஜெண்டா இல்ல, இது எல்லாரும் உம்மத்துக்காக வேண்டி செய்யறோம். அந்த டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணணும், கண்ணியத்தோடையும் கௌரவத்தோடையும் அந்த அத்தாரிட்டிகள் நாங்க கண்ணியப்படுத்தணும், மதிக்கணும். ஆனா அதே நேரத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி மக்களுடைய மனநிலையை விளங்கி மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு கொண்டு அவங்க நடந்து கொள்ளணும் என்றதுக்கு ஷரியாவுடைய வழிகாட்ட இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 4 பேரும் நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் யாரெல்லாம் இப்படியான இந்த அமானிதங்களை சுமக்கிறோமோ எங்களுக்கு நாளை கியாமத்து நாள்ல ரெட் கார்பெட்ல போறது கஷ்டம். எல்லாரும் ரெட் கார்பெட்ல எந்த சொல்லுவோம் அந்த கிரீன் சேனல்ல ஒரு கொஸ்டினும் இல்லாம கஷ்டமும் பார்க்க மாட்டாங்க, யாரும் இல்ல. ஒரு சிலர் போவாங்க, அவங்க இல்ல சாதாரண மக்கள் சும்மா போயிட்டுருவாங்க. ஆனா செல்வம் உள்ளவங்க, அறிவுள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க, இவங்க 3 பேரும் மாட்டிக்கொள்வாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் அப்படியான அந்த கஷ்டமான நிலையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை பத்தி ஏராளமான சிறப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க. இது ஒன்று இருக்குது, ஓதுறது. நாங்கெல்லாம் பழகிட்டோம். ஓதுறதோட இந்த சூறால இருக்கக்கூடிய இந்த பாடங்களை படிக்கிறதின் ஊடாக எங்களோட ஈமான் உறுதியாகும். ஓதலினூடாக அந்த பரக்கத் கிடைக்கும். நிச்சயமாக ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் அந்த கூலி கிடைக்கும், சந்தேகம் இல்லை. ஆனா ஓதுறதோட அதற்கு திலாவத் செய்யறதோட நிப்பட்டாம இந்த சூறாவை நாங்க படிப்போம். நான் இதுக்கு முன்னால் என்னுடைய ஜும்ஆல சூரா யூசுஃபை பத்தி சொன்னேன். அதுலயும் ஏராளமான வாழ்க்கை படிப்பினைகள் இருக்குது. அதே போல இந்த சூரத்துல் கஹ்ஃப்லயும் ஏராளமான வாழ்க்கை படிப்பினைகள் இருக்குது. இது மக்கால் அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஹாபாக்களையும் தயாரிச்சான். மதீனாவுக்கு போனா உங்களுக்கு இந்த 4 கிடைக்கும். இந்த 4 கிடைச்சா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்று பாடத்தெல்லாம் படிச்சு கொடுத்தாங்க. அதிகாரமும் கிடைக்கும், உங்களுக்கு நாலேஜ் வரும், உங்களுக்கு செல்வம் வரும். இதெல்லாம் மதீனால வந்துச்சு, ஒரு எஸ்டேட் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எப்படி நடந்து கொள்ளணும் என்ற பாடம் இதுக்குள்ள இருக்குது. இதனுடைய சிறப்பு என்னண்டா, வெள்ளிக்கிழமை நாள்ல நாங்க ஓதுறதுனால 2 ஜும்ஆவுக்கும் இடையிலையும் எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் அதாஅத் லஹும் நூர்,
நூறு ஒளியால பெறுவோம். அந்த நூறு என்று சொல்றது நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிற அவர் ஓதக்கூடிய இடத்திலிருந்து மக்கா வரைக்கும் அவருடைய வெளிச்சம் பரவும் என்று இருக்குது. இன்னொன்று இருக்குது, இந்த சூராவுடைய முதல் 10 ஆயத் அல்லது கடைசி 10 ஆயத், முதல் 10 ஆயத் ஓதினா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய ஃபித்னால விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். கடைசி 10 ஆயத்துல எல்லா ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இந்த சூறாவை ஓதுவோம். இந்த வாழ்க்கை பாடங்களை நாங்க ஞாபகப்படுத்துவோம், தொடர்ந்து ஞாபகப்படுத்துவோம். நமக்கு அது தேவை. அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை உண்டாக்கும். வீட்டுல ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக நாங்க எப்படி கல்யாணத்துக்கு கொண்டு சேர்றோம், மையத்து கொண்டு சேர்றோம், ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக ஒன்று சேருங்க. டின்னர் டேபிள் ஒன்று சேருங்க. அல்லாஹுடைய ரசூலுடைய ஞாபகப்படுத்துங்க, சீராவை படிங்க, இந்த குர்ஆனை ஒன்றாக ஓதுங்க, ஒன்றாக தொழுங்க. ஒரு ஜமாத். அப்பதான் இந்த குடும்ப உறவுகள் எல்லாம் கட்டப்படும். ஒரு அப்பா முன்னுக்கு வரணும், எல்லா பேர பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகளையும் சேர்க்கணும். நீங்க வாங்கப்பா, ஏழுமானவங்க ஜாயிண்ட் ஆகுங்க, ஒவ்வொரு வீக்கும் ஏழுமின்னு அதை செய்யுங்க. அதனால இந்த ஈமான் புதுப்பிக்கப்படும். கடைசி அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடைசி மெசேஜ். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பற்றியுள்ள மெசேஜ். இரண்டாவது சூரத்துல் கஹ்ஃப்ல நாங்க படிக்கக்கூடிய பாடங்கள். கடைசி மெசேஜ் என்னன்னா, எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். பலஸ்தீனை பத்தி பேசாம எங்களுக்கு இன்று வாழ்க்கையில எதையுமே முடிக்க இயலாம இருக்குது. பலருக்கும் உள்ள கேள்விதான், குனூ தோதல்லையா, ஜமீத்துலமா குனூ தோத சொல்லலையான்னு கேட்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலம் எப்படி ஆயிட்டுண்டா, குனு தோதணுமா இல்லையான்றத நான் பேச வரல. எப்படி ஆகிட்டுண்டா, குனு தோதணுமெண்டா வாழ்க்கை பூரா 5 நேரமும் ஓத வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குது. கடந்த 2 வருஷமும் அப்படிதான் இருக்குது. அதனால எங்கட புகாக்கள் யோசிக்கிறாங்க, இத குனு தோதுறதின் ஊடாக மக்களை இபாதத்துல, ஃபர்லான இபாதத்துல மக்களுக்கு கஷ்டம் உண்டாக்க கூடாது என்றது எங்கட ஃபிக்ஹ்ல அடிப்படை. டிலே உண்டாக கூடாது, கஷ்டம் உண்டாக கூடாது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். இத பத்தி எங்கட ஃபத்வா கமிட்டில பலரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்னத்தை செய்யறது, பல தடவை அறிவிச்சோம், 1 மாசத்துக்கு ஓதுங்க, அப்புறம் திரும்ப விட்டு இன்னொரு மாசத்துக்கு ஓதுங்க. ஒவ்வொரு ஃபஜ்ரையும் நாங்க ஷாஃபி மதபின் அடிப்படையில குனூத் ஓதப்பட்டு கொண்டுதான் இருக்கு. எங்கட நாட்டுல ஃபஜ்ர்ல குனூத் இல்லாம இல்ல, கையை ஏந்திரோம், அது ஃபஜ்ருடைய குனூத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். எங்கட ஒவ்வொரு துஆல நாங்க ஒவ்வொருத்தரும் தஹஜ்ஜத்ல எழும்பி அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்வோம். நாங்க தஹஜ்ஜத்தை விடாம இருப்போம், ஃபஜ்ரை விடாம இருப்போம். கையேந்தி அல்லாஹ் இடத்துல எங்கட ஒவ்வொரு துஆலையும் அவங்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அநியாயக்காரருக்கு எதிராகவும் துஆ செய்வோம். இது ரெண்டும் மிக முக்கியம். ஒன்று அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யறது, இன்னும் அநியாயக்காரன் யார் என்று சொல்ல வானம். நீங்க நல்லா நினைவு வச்சுக்கோங்க, இங்க மிக முக்கியமானது, யூதர்கள் எல்லாரும் மோசமானவர்கள் அல்ல. உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாட்டு இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்குது. அது உள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் மோசமானவங்க அல்ல. நல்லா நினைவு வச்சுக்கோங்க, அதுல நல்லவர்கள் இருக்கிறாங்க. இப்பொழுது நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக மேற்கியத்திய உலகத்துல முஸ்லீம்களை விட, முஸ்லீம் உலகத்துல விட மேற்கியத்திய உலகத்துல அதிகமாக இதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க முஸ்லீம்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள், வேற மதத்தை சார்ந்தவர்கள், வேற நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இது அநியாயத்துக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அநியாயக்காரன்டா கிறிஸ்தவனோ யூதனோ காபிரோ அல்ல, வாலிம். அந்த வாலிம் முஸ்லிமாகவும் இருக்கலாம், அவன் பேர் முஸ்லிமாகவும் இருக்கலாம். அதனால நாங்க பொதுவாக அநியாயக்காரருக்கு எதிராகத்தான் நாம் துஆ செய்யணுமே தவிர இவனுக்கு துஆ அவனுக்கு இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக நாங்கள் அது நடந்து கொள்ளணும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கட்டத்துல எங்களுக்கு சில வேலைகளை செய்யலாம். அநியாயக்காரருக்கு உதவக்கூடிய விடயத்துல எங்களுக்கு எவ்வளவு தவிர்ந்து கொள்ளலுமோ தவிர்ந்து கொள்வோம். எல்லாரும் பேசுறோம், எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு பசி, சாப்பாடு இல்ல. அவன் உற்பத்தி செய்யற, அநியாயக்காரன் உற்பத்தி செய்யற சாப்பாடு தான் இருக்குது, வேற ஆல்டர்னேட்டிவ் இல்லைண்டா மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தருது, நீங்க அதை சாப்பிடதான் வேணும். அப்படிதானே? அநியாயக்கார உற்பத்தி செஞ்சதுனால நாங்க சாப்பிடாம இருக்க மாட்டோம் என்று சொல்லி பசியில எங்களுக்கு மௌத்தாக சொல்லி மார்க்கம் சொல்லல. ஆனா அன்புக்குரிய சகோதரர்கள், எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அந்த அளவுக்கு நாம் அநியாயக்காரருக்கு பொருளாதார ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ வேற சோசியலியோ அல்லது ஏதாவது ஒரு போஸ்டின் ஊடாக நாம் உதவாம இருக்கணும். எங்களுக்கு எவ்வளவு ஏழும் என்ற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியும். இது மிக முக்கியமானது. ஏன் கெப்பாசிட்டியில எனக்கு இதுதான் செய்யலாம், அதை நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா நாங்க அதுக்கு மாத்தமாத்தான் காண்றோம். இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான், நாங்க எங்கட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டாடணும். வீண் விரயத்தை நாங்க இல்லாமக்கணும்.
எங்கட வாழ்க்கையில வீண் விரயம் கூடிட்டே போகுது. அன்புக்குரிய வீண் விரயத்தை இல்லாமக்குவோம். நாம் வீண் விரயத்தை இல்லாமக்கி நாங்க பேசிக்கு போவோம். எந்த அளவுக்கு பேசிக், எவ்வளவு எங்கட கெப்பாசிட்டியில பேசிக்ன்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்வுடைய அளவுல தெரியும். அந்த அடிப்படையில பேசிக்கு போவோம். நாங்க வீண் விரயத்திலிருந்து தூரமாகவும் கையை இந்த எல்லா இடத்துல துஆ செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் எங்களுக்கு என்னென்னலாம் ஏழுமோ அது அந்த மட்டத்துல நாங்க எல்லா விடயங்களையும் செய்வோம். அந்த மக்களுக்காக வேண்டி அநியாயம் எங்க நடந்தாலும் அவங்களுக்காக வேண்டியும் அநியாயக்காரருக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இது எங்களுடைய கடமை. நாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அல்ல, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சமூகத்துக்கு அநியாயம் நடந்தாலும் அவங்களுக்காக வேண்டி நாம் குரல் கொடுக்கணும். அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். அல்லாஹ் முதலாவதாக நீங்க எங்க கண்டாலும் முஸ்லிம்களை கொல்லுங்க என்று சொல்லி குர்ஆன் ஆயத்தை இறக்கினது மக்கா வாசிகள் முஸ்லிம்களை கொண்ட காரணத்தினால் அல்ல. அல்லாஹுடைய ரசூலுடைய பாதுகாப்புக்கு கீழே வாழ்ந்த ஒரு கோத்திரம் மக்காவுக்கு கிட்ட வாழ்றாங்க, மக்காவுக்கு அருமையில் மாறுறாங்க. ஆனா அவங்களை தாக்கினதின் காரணமாக அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டளையிடுறான், நீங்க போயிட்டு மக்கா வாசிகளை எதிராக யுத்தம் செய்யுங்க என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுறான். அதனால இன்னைக்கு பீஸ் ட்ரீட்டியோட இந்த அநியாயம் என்றது இஸ்லாத்தோடையோ மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல. யாருக்கு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு எதிராக நாம் நிக்கணும். அவங்களுக்கு சார்பாக அநியாயக்காரருக்கு எதிராகவும் அநியாயம் இழக்கப்படுறவங்களுக்கு சார்பாக நாம் நிற்க வேண்டும். கடைசி அன்புக்குரிய சகோதரர்களே, நம் அனைவரும் நம்முடைய வாழ்வுல குறிப்பாக எங்கட இளம் சகோதரர்கள், வாலிபர்கள், யுவதிகள், எங்கட மஸ்ஜிதுகள் ஒரு உயிரோட்டம் உள்ள மஸ்ஜிதுகளா மாறணும். மஸ்ஜிதோடு நாங்கள் தொடர்பாக இருக்கும். மஸ்ஜிதோட தான் எங்கள் இந்த ஈமானிய விடயங்களை எங்களுக்கு புதுப்பிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை, சிறந்த ஒரு நாட்டை, சிறந்த ஒரு நகரத்தை கெட்டெழுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். நாம் வாழ்வில முகம் கொடுக்கக்கூடிய இந்த சவால்களை அல்லாஹுடைய உதவியுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுடன், அந்த தௌஃபீக்குடன் அந்த எல்லா சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றெடுத்த தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீன்ல கஸால சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். யா அல்லாஹ் அவர்களுடைய விடயத்திலேயே உதவியாக யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ எல்லா உதவியும் செய்வாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரருடைய அல்லாஹ் நீ அழித்து போடுவாயாக, அநியாயக்காரருக்கு அல்லாஹ் அழித்து போடுவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. உனக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.